விஜயலட்சுமி மலேசியாவில் சாஃப்ட்வேர் ஃபார்மில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க. இவங்க வேலூருக்கு வந்து, ஏன்னா கவர்மெண்ட்லாம் காசு கொடுக்கல, அவங்க கை காசை போட்டு தான் வரணும் ஒரு ஓட்டுக்காக. ஒரு ஓட்டோட முக்கியத்துவம் என்னது தெளிவான தெரிஞ்சிருக்கும் இவங்களை பார்க்குறப்ப. கிளம்பி வேலூர் வந்திருக்காங்க. முதன்முறை தன்னோட வாக்குப்பதிவை நிகழ்த்தியிருக்காங்க. நிகழ்த்திட்டு ஊடகங்கள் கிட்ட பேச ஆரம்பித்தேன். பிகாஸ் எல்லாரையும் ஓட்டு போட வைக்கணுன்றது தார்மீக கடமை இல்லையா, அரசோட பொறுப்பு இல்லையா, அதுக்காக இது போல விஷயங்கள் வெளியே பெருசாக கொண்டு வந்து காட்டணும், அதான் காமிச்சிருக்காங்க. இவங்க சொன்னது இல்லைங்க, அரசியல் களம், இவங்க தான் அடுத்த 5 வருஷம் நம்மளை ஆள போகிறாங்க, ஜெயிக்கிறவங்க. அப்பேற்பட்ட விஷயம் எவ்வளோ முக்கியமானது. ஸோ என்னோட ஒரு ஓட்டாக இருந்தாலும் அதை நான் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையான விழிப்புணர்வுனா இதுதான் மக்களே, அதை அவங்க கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சரி ப்ரோ, இது போல் எல்லாருமே வெளிநாடுகள்லேருந்து வெளி மாநிலங்கள்ல இருந்தோம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா குளறுபடி கொஞ்சம் இஷ்யூஸ் நடந்திருக்குங்க. என்னன்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க, இங்கேருந்து நீங்கள் சென்னைக்கு வெளியே போகணும் அப்படின்னா எந்த அளவுக்கு டிராஃபிக்கை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு. அந்த விஷயம் பெருசாக நடந்துச்சு. இன்ஃபேக்ட் இந்த தீபாவளி காலம், பொங்கல் காலம், அந்த டைமில் கூட்டம் குவியும் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் அதை விட அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கும், மிகப்படுத்துகிற மாதிரி இருக்குல்ல. ஆனால் இதை பார்க்குறப்ப எனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. பரவாயில்லையே, கொண்டாட மட்டும் தான் நம்ம மக்கள் பெருசாக கிளம்பி அந்த நேரத்தை செலவு பண்ணி காசை செலவு பண்ணி போவாங்கன்னு பார்த்தா ஒரு வாக்கு அவங்களோட செலுத்த இந்த அளவுக்கு பிரயத்தனப்படுறாங்கன்னா இதை பார்க்குறப்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வெளிநாடுகளில் இருந்தும் சரி, வெளி மாநிலங்களில் இருந்தும் சரி, இங்கே தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்குல்ல, அந்தந்த தொகுதிகள் சார்ந்து எல்லாம் கிளம்பி வர ஆரம்பித்தாங்க. அதுவும் குறிப்பாக பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அதுவும் பேருந்து முனையம் இருக்குல்ல, அங்கெல்லாம் செம கூட்டம், சரியான க்ரௌடு. ஒரு இடத்துல போராட்டம் தர்ணாவெல்லாம் பார்க்க முடிஞ்சுதுங்க. இந்த முறை போக்குவரத்து வசதி சரியாக ஏற்படுத்தி கொடுக்கலன்ட்டு அங்கே இருந்த பயணிகள் பல பேரும் குற்றச்சாட்டுகள் அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, எங்களால் டைமுக்கு ஓட்டு போட முடியுமா கூட தெரியல, வண்டியில் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு அப்படிலாம் பல பேரை ஷவுட் பண்ணி அந்த இடமே ஒரு மாதிரி ஆச்சுங்க. இதில் வேற டிவிக்கு சார்ந்து ஓட்டு போடுற அபிமானிகள் பல பேர் இருந்திருக்காங்க போல இருக்கு. அவங்க வேற கோஷங்களை எழுப்பி, ஏதோ இந்த FDF ஷோ பார்க்குறப்ப விஜய் சாரோட படம் டைட்டில் சார்ந்து அவர் பேர் சார்ந்தோம் முழக்கங்கள் எழுப்புவாங்கல்ல டிஜே போட்டு, கிட்டத்தட்ட அது போல விஷயங்கள் அங்கே களத்தில் பார்க்க முடிஞ்சது. மற்ற விஷயங்கள் சார்ந்து அலட்சியம் காட்டுறதுல வேற. வாக்குப்பதிவுன்றது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வாக்காளருக்கும் அரசுக்கும் ரொம்ப ரொம்ப தலையாய பணி. அதில் ஒரு சின்ன எரர் வந்தாலும் நாம் அதை பெருசாக தான் பார்க்கணும். இதை ஊடகங்கள் பெருசாக மாற்றி தான் ஆகணும். இந்த கட்சி அந்த கட்சி சார்ந்தெல்லாம் சொல்லலை, பொதுப்படையாக சொல்கிறேன். இந்த கட்சிக்கு மட்டும் தான் செய்தியை போடுவேன், அந்த கட்சி எதிர்த்து மட்டும் தான் செய்தியை போடுவேன்னாக்கா அது பெரும்பாலான ஆளுங்கள் பண்ணி தான் இருக்காங்க. அதை தாண்டி உண்மையை உறக்க சொல்கிற மாதிரி சில சேனல்ஸ் இருக்குல்ல, அவங்க சொல்கிறது முக்கியம். அதை இங்கே நான் இன்சிஸ்ட் பண்ண விரும்புகிற வேறு எதுவுமே இல்லை. அந்த சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் நீங்கள் போகணும் அப்படின்னாலே கூகுள் மேப்பில் 1-2 இடம் ரெட்டாக காட்டலாம். ஆனால் மொத்தமாக ரெட்டாக காமிச்சு பார்த்துருப்பீங்களா, அவ்வளோ தூரம் டிராஃபிக்ங்க. பல மணி நேரம் இருக்குது. சென்னையிலேருந்து வெளியே அப்படி கடந்து அவங்க சம்மந்தப்பட்ட தொகுதிக்கு போய் சேர்றதுக்குள்ள பல மணி நேரம் இருக்குது. ஆனால் அவ்வளோ காத்திருப்பியும் பொருட்படுத்தாமல் போயிட்டெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்களே, ஹேட்ஸ் ஆஃப். உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை பதிவு பண்ணிக்கிறேன்.